இன்னைக்கு ஆடிப்பூரம் ஆண்டாளோட பிறந்த நாள். இன்னைக்கு ஆண்டாள் கல்யாணத்தை ஒரு சின்ன கதை மாதிரி நாம் கேட்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பெருமாளுக்கு சேவை செய்கிறதுக்காக பெரியாழ்வார் டெய்லியும் பெருமாள் கோயிலுக்கு போகிறார். அதே மாதிரி ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது துளசி மாடத்துக்கிட்ட ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்குதான். குழந்தை அழுதா எப்படி இருக்கும்? இறைச்சலாக இருக்கும். ஏண்டா அழறதுன்னு இருக்கும். ஆனால் இந்த குழந்தை அழறது சுஸ்வரமாக தேவகானமாக கேட்குதான். எப்படா குழந்தை அழுக கூட இப்படி தேவகானமாக கேட்குதேன்னு ரொம்ப வியப்பாக ஆச்சரியத்தோடு அந்த குழந்தை அழக்குரலை கேட்டுட்டே நடக்கிறாரு. போய் பார்த்தா அக்கம் பக்கம் யாரையுமே காணும். ஒரு பெண் குழந்தை அழுதுன்றிருக்கு துளசி மாடத்துக்கிட்ட. சரின்னு கையில் எடுக்கிறாரு. யாருமே சுற்றி இல்லாதனால பூமாதேவி தனக்கு கொடுத்த பிரசாதமாக நினச்சிண்டு அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார். அந்த குழந்தைக்கு ஆண்டாள்னு பேர் வைக்கிறார். ஆண்டாளுக்கு கோதைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே கிருஷ்ணரோட கதைகள் பாசுரங்கள் இதெல்லாம் சொல்லியே வளர்க்குறாரு. அதெல்லாம் கேட்டே வளர்கிற குழந்தை அந்த ரங்கநாதரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதான். மனுஷா எங்கேயாவது போய் கடவுளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவாள்லாம் வேடிக்கையாக பேசுகிறா. ஆண்டாளுக்கு அவளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறா, அந்த ரங்கநாதர் என்னைக்கா இருந்தாலும் தன்னை கல்யாணம் பண்ணிப்பார், தன்னை தேடி வருவார் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. தனக்குள்ள ரங்கநாதர் தன்னை விரும்புகிறதாவும் அவளும் உணர்றா. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தூதனுப்புறா. தான் கையில் இருக்கிற கிளியை தூதனுப்புறா. கிளியே போய் அந்த ரங்கநாதர் கிட்ட சொல்லு, ஆண்டாள் உங்களுக்காக காத்துட்ருக்கா அப்படின்னு கிளியை தூதனுப்புறா. அதுக்கப்புறம் மேகத்தை தூதனுப்புறா. மேகமே, அந்த சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு இப்படி மழையாக பொழியறையே, அதை விட நிறையா கண்ணீர் துளிகள் என் கண்களில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த ரங்கநாதர் மேலே பொழி. ஏன் இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்னு அவர் கேட்பார். இது மழை இல்லை, ஆண்டாளோட கண்ணீர் துளிகள்னு அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு கிளி மழை வண்டு எறும்புன்னு ஒவ்வொன்றையா தூதனுப்புறா. ரங்கநாதர்கிட்டேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லையா, அவர் எதுக்குமே விட கொடுக்கலையாம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஒரு நாள் பெரியாழ்வார் ரங்கநாதருக்கு சாட்டலாம் அப்படின்னு ஒரு மாலையை கட்டி வைக்க சொல்கிறாரு. அதை ஆண்டாள் தாங்கழுத்தில் போட்டு பார்த்து கழட்டி வச்சிருவா. பெரியாழ்வார் வரார், இந்தாப்பா மாலை அப்படின்னு ஆண்டாள் எடுத்து கொடுத்துட்றா பெரியாழ்வார்கிட்ட. அவரும் ஸ்ட்ரெயிட்டாக அதை எடுத்துட்டு கோயிலுக்கு போய் கொடுக்குறார். அதை சாட்டலான்னு போகும்போது அர்ச்சகர் அதில் ஒரு கூந்தல் இருக்கிறத பார்த்துருவார். கோச்சுன்றுவார். யாரோ சூடின்ற மாலையை போய் பெருமாளுக்கு சாட்டுவாளா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஐயோ என்னாச்சு, இந்த ஆண்டாள் விளையாட்டுக்கு ஒரு அறவில்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மாலையை வச்சுண்டு வேற மாலையை கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆண்டாள் ரொம்ப அப்செட் ஆகிட்டா, ரொம்ப வருத்தப்படுறா. ஐயோ என் மாலையை கூட அவர் ஏற்றுக்கலையா, ஏன் இப்படி பண்ணிட்டாரு, அந்த மாலையை அவர் ஏற்றுண்டா எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி நான் நினச்சேனே, அப்போ எல்லாமே பொய்யா, அவர் மாயக்கண்ணனா, எல்லாமே விளையாட்டா அப்படின்னு அவர் நினச்சி வருத்தப்பட்டுருக்கா. கரெக்டாக வேற மாலையை கட்டி பெரியாழ்வார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பெருமாளோட அசரீரி கேட்குது. எனக்கு இந்த மாலை வேண்டாம், ஆண்டாள் சூடிண்டா அந்த மாலை தான் வேணும்னு பெருமாளையே கேட்குறாரு. அப்படியே நெகிழ்ந்து ஆச்சரியப்பட்டு போயிடுறார் பெரியாழ்வார். ஆஹா, பெருமாளும் தான் பொண்ணை விரும்புகிறாரான்னு வீட்டுக்கு ஆண்டாள் சூடின்ற அதே மாலை எடுத்து பெருமாளுக்கு போட்டுறார். அப்போது அவர் ஆண்டாள்கிட்ட சொல்கிறாரு, நீயும் கோபிகாஸ்திரிகள் மாதிரி நோம்பிருந்து கடவுளை நினச்சி விரதம் இருக்கணும், அவர் உன்னை தேடி கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தோழிகள் எல்லாம் கோபிகாஸ்திரிகளாக நினச்சிண்டு திருப்பாவை எழுதுகிறா. மார்கழினாலே ஆண்டாள், ஆண்டாள்னாலே மார்கழி, மார்கழி மாதம் 30 நாளும் ஒரு பாசுரத்தை கடவுள் முன்னாடி கோயிலில் போய் அவள் பாடுறா. ஒரு நாள் அவளுக்கு கனவு வருது. என்ன கனவுன்னா, அந்த ரங்கநாதர் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. அதை போய் அவள் பெரியாழ்வார்கிட்ட சொல்லுறா. அப்போ பெரியாழ்வார் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த ரங்கநாதர் உன்னை தேடி வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பெரியாழ்வார் உட்கார்ந்துட்டு போது ராஜ பல்லாக்கில் முகம் ஃபுல்லாக தேஜஸோட ஒரு பையன் இறங்குறான். ஸ்ட்ரெயிட்டாக பெரியாழ்வார்கிட்ட போய், மாமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறான். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன், என்ன தெரியலா, நான் தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து டெய்லி உங்களை பார்த்துட்ருக்கனே அப்படின்னு சொல்கிறான்.
பெரியாழ்வார் வந்திருக்கிறது ரங்கநாதர் தான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஊரே மெச்சுற மாதிரி கிராண்டாக கல்யாண ஏற்பாடு நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆண்டாளை பிடிச்சிண்டு அதே பல்லாக்கில் ஏற்றிண்டு வேகமாக ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் விறுவிறுன்னு உள்ளே போய் பள்ளி கொண்டிருப்பார் பெருமாள். ஸ்ரீரங்கத்தில் ஏறி சுவாமி ஆயிடுறாரு. ஆண்டாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். சரி அத்தான் கல்யாணம் ஆயிட்டே, மாங்கல்ய தாரணம் ஆயிட்டேன்னு ஏறி பெருமாள் காலில் உட்காந்து காலை கட்டின்றா. அவளும் ஜோதியாக சுவாமி ஆயிடுறா. பின்னாடியே பெரியாழ்வார் வந்து என்னையும் உங்கள் சரணங்களில் ஏற்றுக்கோங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெருமாளோட அசரீரி கேட்குதான், ஸ்ரீவல்லிபுத்தூரில் எனக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு கோயிலை கட்டிட்டு உலகம் ஃபுல்லாக கிருஷ்ண பக்தியை நிலநாட்டிட்டு அதன் பின் என்னிடம் வந்து சரணடைவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. இதோட ஆண்டாள் கல்யாணம் முடியுது.